அன்னைக்கு நான் பார்த்த சினிமால இருந்த ஒரு சீன் உங்ககிட்ட சொன்னேனே, அது அக்காக்கு சொல்லுக்கா. நம்ம வீட்டு புது மாப்பிள்ள வாசுக்கு சில பொறுப்புகளை கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க? தாராளமா செய்யப்பா. அப்ப நம்ம விநாயகர் காலனி அனுப்பிச்சு வாடகை வாங்கிட்டு வர சொல்லட்டுங்களா? என்னப்பா விளையாடுறியா? அந்த காலனில இருக்கிற குடுத்தரக்கார பசங்க போற ரவுடி பசங்க 3 வருஷமா வாடகை கொடுக்காம உன் கண்ணுலயே முளாப்படிய தூரானுங்க. இவன் அதெல்லாம் போய் வாங்கிட்டு வந்துட போறான். இல்ல மாமா, வாசு பத்தி உங்களுக்கு தெரியாது. அவர் ரொம்ப திறமசாலி, நிச்சயமா வாங்கிட்டு வருவான். நீங்க வேணா பாருங்களேன். வாசு, மாமா உங்ககிட்ட ஒரு பொறுப்பை ஒப்படைக்க சொல்றாரு. நான் ஒரு மார்க்கமானவனாச்சே. அதை நீயே சொல்லக்கூடாதுப்பா, மத்தவங்க சொல்லணும். மத்தவங்க சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்தேன், யாரும் சொல்லல, அதான் நானே சொல்லிக்கிறேன். பாப்ல, அந்த காலனி அட்ரஸ் அவர்கிட்ட கொடுத்தனுப்பு. வாடகை எல்லாம் போய் வாங்கிட்டு வரட்டும். இந்தா வாசு, வாடகை எல்லாம் ஒழுங்கா வாங்கிட்டு வந்துருவல்ல? அடுத்த மாசத்து வாடகையும் சேர்த்தே வாங்கிட்டு. வெரி குட். யாரு? கபாலியா? கபாலி, வாசு வாடகை வாங்க வரா. கைய மட்டும் அடிச்சிரு. இந்தாங்க, சொக்கலிங்கத்தோட மாப்பிள்ள வந்திருக்கேன். ரொம்ப நாளா வாடகை பாக்கியா எல்லாம் கொண்டாங்கய்யா. இந்தா. நான் அது ஆயுதம் சப்ளை பண்றீங்க? ஏங்க, அங்க வாடகை கேட்கறதுக்கு ஆயுதம் சப்ளை பண்றாங்க, நீங்களாவது ஒழுங்கா வாடகை கொடுங்க. சரியாமா? வாடகையா? இதான் வாடகை. என்னமோ அடிக்கடிக்கான அறிகுறியா தெரியுது. இதெல்லாம் நமக்கு வேணாப்பா. என்னங்க இது? இந்த காலனில யாரும் வாடகையே தர மாட்டேங்கிறாங்க. உங்களை பார்த்தாலும் தர்ற மாதிரி தெரியல. நான் கொடுக்குறேன்பா. கொடுங்கண்ணே. பாட்டி. சகலா, என்னாச்சு உனக்கு? எப்படி அடிபட்டுது? ஏப்ப எங்க விட்டுக்கிட்டு இருக்கான். என்ன பாச்சு வாசு? நல்ல அடி. நான் எதிர்பார்த்தனே. எதிர்பார்த்தானே அனுப்பிச்சிங்க. சகலா, நீ முதல்ல சொல்லு, எப்படி உனக்கு அடிபட்டது? என்னாச்சு பாஸ்கரு? இவன் வாய் கொழுப்புல போய் வாடகை கேட்டுருப்பா. அவங்க சமைச்சு அடிச்சு அமிச்சிட்டாங்க. நேரம் ஆஸ்பத்திரியில போய் அதானே. கட்டு போட்டதும் உண்மைதான், அடிப்பட்டதும் உண்மைதான். வாடகை வசூல் பண்ண போன இடத்துல நீங்க அனுப்பின 4 பேர் என்ன சுளுக்கெடுக்க வந்தாங்க. அவங்கள நான் சுளுக்கு எடுத்துட்டேன். அவங்க தான் இப்ப படுத்த படிக்க இருக்காங்க. முடிஞ்சா ஒரு ஆம்புலன்ஸா அங்க அனுப்பி வைங்க. எப்படி பாட்டி? நம்ம ஜெயிச்சிட்டோம். இனிமே மோகனாருக்கு நம்ம மேல முழு நம்பிக்கை வந்துடும். அவர் சொத்தையெல்லாம் நம்ம பேர்ல தான் எழுதி வைக்க போறாரு. இதை கொண்டாட நம்ம 2 ஃபேமிலியும் அவுட். చల్ మగన రంగా నీకు నాకు ఏమి జోడే. అయ్యో దేవుడా, అయ్యో కారువాడు మోదిటానే. నా కాలు పోయిందే. 7 గుంటల వాడా, నేనేం చెయ్యాలి? అయ్యో నా కాలు పోయింది. ஏன் கார் அங்கேயே நிக்குது, நீயே விழுந்துட்டு கார் மோதிருச்சுன்னு లేదు, నీ కారు ఏ మేలే మోది. నాను ఇక్కడ విழுందే, ఏ కాలు అక్కడే విழுంది. ఈ కాలు పోయింది. లేదు, ఈ కాలు పోయింది. పోయింది. யார் யாரு என் சம்சாரத்து மேல கார் அடிச்சது? அட, வாசுடப்பா. வணக்கம். அட, நம்ம வாசுடைய ரகளையா? சி சகல, நீங்க தான் இங்க ரகலை பண்ணிக்கிட்டு இருக்கதா? அட, ஏன் வயிற்றுச்ச கொட்டுற? நான் வண்டி ஓட்டிட்டு வரேன், அந்த பொம்பளை கீழே வந்துட்டு கால் உடைஞ்சு போச்சுன்னு சொல்லுது. எது? బావా ఎవరది? நம்மளுதான். మన సొంతమా? చిన్న గుంటూరు సుబ్బమ్మ సొంతం ఆయిட்டாங்க. తేరాదు, நீ வேற బండి பாரு. நீ உழு బండిல போ. బావా, வீடு మన బందా? ஆமா, இவரு நம்ம பந்து. இது என் 2வது சம்சாரம் பங்கண்ண பள்ளி மங்கம்மா. சம்சாரமா? என்னையா அது? இந்த பொம்பளை தெருவெல்லாம் பிரிக்கிட்டு இருக்கு. பிறகுனா என்ன? எல்லாரும் சம்சாரமும் வீட்டை பிறகுறாங்க, என் சம்சாரம் ரோட்டை பிறகுறா. நான் 2வது கல்யாணம் பண்ணேன்னா லாட்டரி சீட்ல ₹1 கோடி விழுணும்னு என் ஜாதகத்துல சொல்லி இருந்துச்சு. கண்ட இடத்துல தேடி பார்த்தேன், ஒரு தீயும் கிடைக்கல. இவதான் கிடைச்சா. கழுத்துல தாலியை கட்டி கூட்டு வந்துட்டேன். బావా, అట్లా మట్టు లాటరీ సీట్ లో డబ్బు వందదన్నా பேங்க்ல போடணும். లేదు, கீழே போடணுமா? లేదు బావా. నిండా నగ వాంగணும், வாங்கி పట్టు సీరే కట్టணும், கட்டி పెద్ద కారు వాంగணும்.
ఆ కార్లో ఏరి మౌంట్ రోడ్ పోయి சுத்தி சுத்தி பார்க்கணுமா? లేదు ఆ. ఎరంగి ఎరంగి కూటను బావా அப்ப, உன் புத்தி ஒண்ணு விட்டு எங்க போகும்? ஏயா இப்ப நீ எங்க தங்கி இருக்க? மங்கம்மா குடிசையில தான். அதான் எனக்கு வசந்த மாளிகை. బావాదా నాకు గుల్లేబ కావాలి ரெண்டு பேரும் அப்படி போறீங்களா? அறிவு இருக்கா அவனுக்கு? கோடீஸ்வரம் வீட்டு சம்பந்தி நீ எதுக்கா குடிசையில தங்கணும்? நான் சொல்ற மாதிரி கேளு. பேசாம கூட்ட பொண்டாட்டி அழைச்சிட்டு நம்ம வீட்டுக்கு வந்துரு. வந்தா நீங்க மட்டும் அங்க வந்தீங்கன்னா உன் பிள்ளைக்கு ஒரு தனி மரியாதை கிடைக்கும். బావోయ్ పోలాం బావా வா 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 வா. బావా వా, 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 వా. ఇవరు ఎవరు నా కొడుకు మామనారు ఐదు బాగుంది మంగమ్మ. ఏ చిన్న నీ పెళ్లి జరిగింది పెద్దమా చెప్పింది, అందుకే எல்லாரும் பாத்துட்டு போலான்னு வந்துட்டோம். కళ్యాణప్పుడు నేను పడుకుపోయి ఉంటుంది రాలేదు కోవచ్చు కదే పర్వాలేదు உங்க வீட்டுக்காரு அழகா இருக்காரு நீ அதிர்ஷ்டக்காரிதான் நீங்களா போங்க பிள்ளை, உள்ள போங்க. బావా కూర్చో బావా குருசேவா ఆ. அவர் ரஷ்ய பிரதம மந்திரி இல்ல? அது சரி. யோ, கையடியா బావా పోచిக்கிட்டு. ఇది నా చిన్నాయన ఆ. ఇది నా అత్త కూతురు ఇది నా మామ కూతురు అది నా చిన్నాయన కూతురు எத்தனை ఇదే குத்துற? நீ யாரையா குத்துற? ஐயோ பெல்லி குத்துற பிரிச்சுக்கிட்டு வெளியே போக எல்லாம். నువ్వు ఊరికే ఉండరా నువ్వు కుంద నాయనా వదిలిమ్మా. மாமா வழி விடுங்க பெத்தவாళ్ళు ఎక్కడ పోతున్నారు మరి என்ன குத்துறதுன்னே தெரியலையே. ஒண்ணும் புரியல. என்ன இப்படி இரும்புற? நிறமாசு டிபியா? மாமா ஏற்கனவே மனசு ரொம்ப கலங்கி போயிருக்கீங்க. இந்த நேரத்துல இன்னொரு அதிர்ச்சியான செய்தியை சொல்றமேங்கிறதுக்காக நான் வருத்தப்படுறேன். என்ன விஷயம்ப்பா? எப்படி சொல்றதுனே தெரியல மாமா. வாசு டிவி ஸ்டேஷன்ல வேலை பார்க்கறதா சொன்னால நம்மளை ஏமாத்தி இருக்கான். ஆமாப்பா, எங்க ஆபீஸ்ல சின்ன மாப்பிள்ள வாசு வேலை பார்க்கறானான்னு மூர்த்தி விசாரிக்க சொன்னாரு. தரவா செக் பண்ணி பார்த்துட்டேன். அங்க வேலை செய்யல அவன். ஏண்டா இத பொண்ணு பார்க்க வந்த அன்னைக்கு சொல்லிருக்கலாம் இல்லையா? அன்னைக்கு காது மிஷின் வேலை செய்யல. யார் என்ன பேசுனீங்கன்னு ஒண்ணுமே புரியல. தலையை ஆட்டிட்டு போயிட்டேன். எனக்கு கொஞ்சம் வாய் ஜாஸ்தி தான். நான் யதார்த்தமா பேசுறத எல்லாரும் வாய் கொழுப்புன்னு நினைச்சுக்கிறாங்க. என் வாய் கொழுப்பால எல்லாருக்கும் நல்லது நடந்திருக்கே தவிர கெட்டது நடந்ததே கிடையாது. இதை நீ வாழ்நாள் பூரா நம்பணும். நீங்க என்னதான் சொல்லுங்க. அவர் என்னை ஏமாத்துறது தப்புதான். அதுக்காக பதிலுக்கு நான் அவரை ஏமாத்த போறேன். அவர் வாய் கொழுப்பா பேசி எல்லாரையும் வம்புல மாட்டி விடுவார்ல, ஆமா, அதே மாதிரி நான் அவரை ஒண்ணு பண்ண போறேன். நீ என்னம்மா பண்ண போற? திண்டாட வைக்க போறேன். அவர் வராரு, நீங்க கொஞ்சம் கட்டில படுங்க. கட்டு இல்லையா? படுங்க. சரி, ஆபத்துக்கு பாவம் இல்ல. சீக்கிரம். ஐயோ, இது என்ன மூடிட்டு இது என்ன பண்ண போகுதுன்னு தெரியலையே. நான் சொல்ற வரைக்கும் நீங்க எந்திரிக்க கூடாது. என்ன சொல்லுவ? ஷோ, பேசாம படுங்க. உஷாவுக்கு இன்னும் என் மேல ஒரு கோபம் தீரலன்னு நினைக்கிறேன். உங்க மேல எனக்கு ஒண்ணும் கோவம் இல்லைங்க. நானும் உங்ககிட்ட ஒரு பொய் சொல்லிட்டேன். நீயும் போய் சொல்லிட்டியா? அப்ப பொய்க்கு போய் சரியா போச்சு. நீ என்ன போய் சொன்ன? நான் காலேஜ்ல படிக்கும்போது எங்க ப்ரொஃபஸரை லவ் பண்ணேன். என்னது? ப்ரொஃபஸரை லவ் பண்ணிட்டியா? இங்க சினிமாக்கெல்லாம் போனீங்களா? ஆமாங்க. பீச்சுக்கு? ஆமா. ரெண்டு பேரும் ஹோட்டல்ல ரூம் எடுத்து ஒண்ணா தங்கினீங்களா? ஆமாங்க. அடி பாவி, ஒரு அப்பாவி அநியாயமா ஏமாத்திட்டீங்களே. ஒப்பனுக்கு இந்த விஷயம் தெரியுமா? தெரியும். அந்த கம்யூனிட்டி பாஸ்கருக்கு அவர்தான் செட்டப் பண்ணாரு. அவன் தான் உனக்கும் செட்டப் பண்ணானா? ஐயோ, ஒரு கன்னி பையனுடைய வாழ்க்கையை பாழடிச்சிட்டீங்களே. இவன் யாரு? ப்ரொஃபசர் தம்பியா? இல்லைங்க, ப்ரொஃபசர் தான். ப்ரொஃபசரேவா? ம். ஏன்டா டே, உனக்கு எவ்வளவு திமிருந்தா என் வீட்டு கட்டில படுத்திருப்ப. மவனா எந்திரா. அவங்க சொன்னாதான் எந்திரிப்பேன். ஓ, அந்த ரேஞ்சில போதா? மவன எழுப்புற மாதிரி. ஐயோ, என்னடா? ஐயோ, மேல வேற வாங்கி அடிக்கிறியா? இப்படி அடிச்சா ரொம்ப நேரம் தாங்க மாட்டேன். தாங்கறா இல்ல நான் பாக்குறேன். இல்ல. ஏ பாட்டி நீயா? நானே தான் உனக்கு சப்போர்ட் பண்ணி பேச உள்ள வந்தேன். கடைசியில உங்ககிட்டயே அடி வாங்கினேன். அப்ப இந்த காலேஜ் ப்ரொஃபசர் எல்லாம் எல்லாமே ரீல். இவ்வளவு நாள் சகல உன் வாய் கொழுப்புல எல்லாரையும் அசுத்திக்கிட்டு இருந்த. இன்னைக்கு உன் பொண்டாட்டி அவ வாய் கொழுப்புல எல்லாரையும் அசுத்திட்டா. கோவிந்தா, ஏழுகொண்ட வாடா. ராஜா ரமண கோவிந்தா, காஞ்சனே ரமண கோவிந்தா, வெங்கட் ரமண கோவிந்தா. சகல சகல, ஆ? நான் போலாமா? நீ இன்னும் மறக்குற? லைட்டையும் ஆஃப் பண்ணுங்க. பாட்டி அப்படியே கதவை சாத்திட்டு போய்
பாத்தீங்களா, இதான் வீடு. இந்த வீட்டை காட்டத்தான் உங்களை கூட்டிட்டு வந்தேன். இதான் வாசல், 2 பக்கம் ஜன்னல், காத்து சும்மா பிச்சுட்டு போகும். தண்ணி வசதிலாம் எப்படி? நைட்டே அடிச்சிடணும். யோ, உன் வீட்டை காட்டுறதுக்கு எங்களை எதுக்கா கூட்டு வந்த? ஆ? ஏன் வீடா? இது நீங்க 2 பேரும் உங்க பொண்டாட்டிகளோட குடுத்தனம் நடத்துறதுக்காக மூர்த்தி பார்த்து வச்சிருக்கிற வீடு. அப்போ எங்களை அந்த வீட்டை விட்டா வெளில போக சொல்றானா மூர்த்தி? அவன் யார் எங்களை வெளியே போய் சொல்றதுக்கு? அவன் சொல்றதுலயும் நியாயம் இருக்குப்பா. உங்களால அவன் உயிருக்கு ஆபத்து வரும்போதும் பயப்படுறான். அதனால நீங்க தனியா இருக்கிறது பெட்டர்னு அவன் ஃபீல் பண்றான். நீங்க உடனே காலி பண்ணணும்னு அவசியம் இல்ல. 18ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்கான். அதுக்குள்ள காலி பண்ணா போதும். 18ஆம் தேதிக்குள்ள காலி பண்ணிடுறோம். வீட்டை இல்ல, மூர்த்திய. இதுக்கு நீங்க தான் சாட்சி. அவன் கழுத்தை நெரிச்சு கொலை பண்ண போறோம். அவன் பாடியை இங்கதான் புதைக்க போறோம். அதுக்கு நீ தான் விட்னஸ். யாராவது கண்ணு பிதுங்கி நாக்கு வெளில வந்து செத்து பாத்திருக்கியா? இல்ல. கூடிய சீக்கிரம் பார்க்க போறேன். என்ன எதுக்கு? ட்ரைனிங். மூர்த்தி, சார், பின்னாடி ஒரு வரலாறே இருக்கு சார். எங்க திரும்ப பின்னாடி வழுக்க மாட்டதா இருக்கு. இந்த கயிறுக்கு பின்னாடி ஒரு வரலாறு இருக்கு. நம்ம ஜட்ஜி ஜெகநாதன் இதுல 3 அடி வாங்கினாரு. 3 மாசத்துல மேல போயிட்டாரு. நாங்களும் அதுக்கு தயா வாங்குறோம். அது இல்ல சார், அவர் ப்ரமோஷன் ஆகி டெல்லிக்கு போயிட்டாரு. அவ்வளவு ராசி. ஒரு 35 வயசு ஆளுக்கு எவ்வளவு கயிறு தேவைப்படும்? அரணா கயிறுனா 6 அடி சார். கழுத்துக்கு 3 அடி. உனக்கு என்ன வயசு? அதே 35 சார். பார்ட்டி, கயிறு ஸ்ட்ராங்கான்னு செக் பண்ணு. முதல் டெஸ்ட்லயே சக்சஸ் ஆயிடும்னு நினைக்கிறேன். இது என்ன விளையாட்டு சார்? நாக்கு வெளியே வந்த பிறகு உனக்கே தெரியும். சார், எதுக்கு சார் இந்த கயிறை வாங்குறீங்க? உன்ன மாதிரியே ஒருத்தனை கொலை பண்ண. இந்தா, இது கைத்துக்கு இல்ல, நீ பட்ட அவஸ்தைக்கு. முதல்ல இந்த இடத்த விட்டு காலி பண்ணும். நிறுத்து 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 சகல. எதுக்கு? ஏன் வண்டி நிறுத்தி சொன்ன? சகல, ராவு காலத்துல கிளம்பி இருக்கிறோம், அதான் யோசிக்கிறேன். நம்ம என்ன பொண்ணு பார்க்க போறோம்? கொலை பண்ண தானே போறோம். உனக்கு எதுனா பயமா இருக்கா? எனக்கு ஒண்ணும் பயம் இல்ல. உனக்கு எதுனா பயமா இருக்கா? எனக்கு ஒண்ணும் பயம் இல்ல. ஏறு. கிளம்பு. பண்ணி முடிச்சிட்டீங்களே, அப்புறம் எதுக்கு ஓடுறீங்க? நாங்க எங்க கொலை பண்ணோம்? நீங்க கொலை பண்ணலன்னு சொன்னா எப்படிப்பா? பார்த்தோம்னா நான் ஒருத்தன் இருக்கேனே. என் வீட்டுக்காரர் எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டாரு. என் வீட்டுக்காரர் தான். அவர் எங்க இருந்தாலும் உடனே இங்க கொண்டு வந்து என்கிட்ட சேர்த்துரு. அம்மா, இங்க வருங்கோ. தெரியலையா? நீங்களா? என்னங்க இது? எப்ப பூசாரியா நீங்க? நீங்க எப்படியும் கோயிலுக்கு வரீங்கன்னு தெரியும். அதனாலதான் உங்களை பார்த்து உண்மையெல்லாம் சொல்லலாம் தான் பூசாரி கேட்டப்பலாம். ஏன் பிடிச்சீங்க? முக்கியமான ஜாப் வெளியில பார்த்துட்டு இருக்காரு. இந்தாப்பா டோக்கன். இந்தா. நானும் பார்ட்டியும் லோட்டஸ் காட்டேஜுக்குள்ள நுழைஞ்சு பாக்குறோம். சீக்கிரம் பிரசாதம் கொடுங்க. அம்மனுக்கு சந்திர காப்பு எப்ப போடுறீங்க? காப்பு கப்புன்னு அதுடி யாரு காப்புன்னு சொன்னாலும் வயிறே கப்புன்னு கலக்குது. என்ன பூசாரி புதுசா இருக்காரு? யோ, பூசாரி பூசாரி என்னையா? சாமி பாசித்தானே, கும்பிட்டு போ. அப்புறம் என்ன வர வெள்ளிக்கிழமை அம்மனுக்கு பாவாடை சாத்தணும். நல்ல நாளா? அன்னைக்கு ரொம்ப நல்ல நாள். மூடிக்கிட்டு பூசாரினா எனக்கு தெரியாதா? அப்புறம் சீக்கிரம் அர்ச்சனை பண்ணுங்க, நான் போய் பாவாடை வாங்கணும். என்னடி? யோ பூசாரி, எனக்கு நேராச்சு, சீக்கிரம். உனக்கு அர்ச்சனையே கிடையாது.
இன்ஸ்பெக்டர் சார், என் புருஷன் இன்னும் கிடைக்கல. உங்களுக்கு ஏதாவது தகவல் கிடைச்சதுங்களா? கிடைக்கல, எப்படியாச்சும் கண்டுபிடிச்சிரும். அதுக்காக தான் அர்ச்சனையே. அம்மா தாயே, கொலகாரம் கிடைக்கணும். யோ பூசாரி, எனக்கு கொஞ்சம் காட்டு. ஏப்பா, யார் நீ? புதுசா இருக்கிற? வழக்கமா கோபால்ல கடை போடுறது. நான் கோபாலோட மச்சான். கோபாலுடைய மச்சானா? நீயா? அடடடடடே. ஆமா, நீ கடை போடத்தான் 2000 ரூபாய் கடை வேணும்னு கோபால் வாங்கினதா? கேட்டதுக்கு என் மச்சான்கிட்டயே வாங்க சொன்னானே. ஒழுங்கா மரியாதையா பணத்தை எடு. நான் கோபாலோட மச்சான் இல்ல. தானே வேண்டாங்கிற. இந்த பாரு, பணத்தை கட்ட மச்சான் இல்ல கிச்சாலன்னு சொல்லாத. வாயா இங்க. பணத்தை குடியா. சத்தியமா சொல்றேன், கோபாலோட மச்சான் இல்லையா? இந்த கையில நம்ம கிட்ட வேண்டாம். வாயா. முடியாயோ? யோ, உனக்கு பணம் தானே வேணும்? ஆமாய்யா. இதெல்லாம் எடுத்துட்டு போயா. போயா. இந்த அப்பவே சொல்லிக்க வேண்டியதானியா? ஓ, இந்த செருப்புக்கு மத்த பாக்கி முடிஞ்சு போச்சு. நான் திருப்பி வந்து கேட்க கூடாதுன்னு சொல்லிட்டேன். நாங்க செருப்பு திருடுறோம். நாங்க 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 அங்க பாருங்க, அவன் செருப்பு திருடிக்கிட்டு இருக்கான். போங்க, நாலு கொடுங்க அவன் அதுலயே. போங்க போங்க. பாட்டி மயிரையில உயிர் தப்பிச்சோம். அவன் அந்த இன்ஸ்பெக்டர் கையில மாட்டிருந்தான், அப்படியே கோயிலே வச்சு குமிக்கிருப்பான். பூசாரி வேஷம் போட்டே தட்டுல என்ன விழுந்தது? இன்ஸ்பெக்டர் பார்த்த பயத்துல தட்டுதான் கீழே வந்துச்சு. ஆமா, நீ என்ன செருப்பு பார்த்து அங்க என்ன தெரிச்சு? அந்த வயிற்றுல ஏன் கேக்குற? அவசரத்துல என் புது செருப்பை தூக்கி எவனுக்கா கொடுத்துட்டேன். எதுனா கல்யாணத்துல தான் அட்ஜஸ்ட் பண்ணோம். என்ன வேணும் சார்? தோசை சொல்லு. தோசை. யோ, தோசை அங்க சொல்லியா? ஓ, தோசை 2. சார், எனக்கு ரொம்ப பசிக்குது சார். பாட்டி சாப்பிடுவான். ஆமாங்க வாங்க. அப்பா என்ன வி. ஏம்பா, ஸ்ட்ராங்கா 2 டீ கொடு. ஜெயா வக்கீல், அந்த 2 கொலகார பசங்களுக்கு பிடிச்சு கொடுத்தா கவர்மெண்ட்ல பணம் கொடுப்பாங்கன்னு சொன்னாரு அந்த இன்ஸ்பெக்டர். எவ்வளவு கொடுப்பாங்க? எவ்வளவு கொடுத்தா உனக்கு? நீ கொடுத்தத வாங்கிக்க போற. பப்ளிக்ல பேர் வருது இல்ல, எதுக்கும் நீ உஷாராவே இரு. கொலகார பசங்களாச்சே, ஒரு கண்ணுல பூந்து இன்னொரு கண்ணு வழியா வந்துருவாங்க. 2 கண்ணையும் மூடிட்டா வாய் வழியா வந்துருவாங்க. சீக்கிரம் டீ கொடுப்பா. எங்க தள்ள துண்டு போட்டுருக்கீங்க? யோ, இவர் வீட்ல ஒரு துக்கம் நடந்து போச்சு. எங்க இவனு தானே சும்மா இருந்தாரு? இப்பதான் ஞாபகம் வந்தது. ஆமா, நீங்க தள்ள துண்டு போட்டுருக்கீங்க. இவர் எங்க வீட்டு பக்கத்து வீடு. ஐயோ, ஒரே குழப்பாப்பா. இவர் ஏன் துண்டு போட்டாரு? 3வது வீடா? டீ சொல்லுங்க. என்னது, டெபாசிட் போன எம்எல்ஏ மாதிரி தலையில துண்ட போட்டு உட்கார்ந்திருக்காங்க. பாஸ்கர் வாசு வாசு. உங்க அப்பாடா. ஐயோ, இந்த ஆளு இப்படிதான் நேரத்துல வந்து தொந்தரவு பண்ணுவாரு. யோ, அவரே போத்தியா? என்ன ஏன்டா போத்துறீங்க? நீங்க 2 பேரும் வீட்டை விட்டு வெளிய வந்ததுனாலதான் உங்களை கொலைகாரன்னு சொல்றாங்க. அப்படியே கொலை பண்ணா என்னடா? வக்கீல வச்சு ஜாமீன் எடுத்துட்டு போறோம். தோசைக்கல் மாதிரி ஒரு தலை. பில்லெல்லாம் கொடுத்துருங்க, டிப்ஸும் கொடுத்துருங்க, ஏமாத்திராதீங்க. சகல, இவங்களை எப்படி சமாளிக்கிறது? ஒரு யோசனை. என்ன? ஏன் பொண்டாட்டிய நீயும், உன் பொண்டாட்டிய நானும். என்னது? இல்ல, சமாளிச்சு போலீஸ்காரங்க வர வரைக்கும் நம்ம சந்தோஷமா இருக்க என்கிட்ட ஒரு அருமையான ஐடியா இருக்கு. மூர்த்திய நீதான் கொலை பண்ண. அட பாவி, என் மேலேயே பழிய போடுறியே. உன் கூட சேர்ந்ததுக்கு எனக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும். பதறாத பாட்டி. மூர்த்திய நீதான் கொலை பண்ணு நான் என் பொண்டாட்டிக்கிட்டையும், நான் தான் கொலை பண்ண நீ உன் பொண்டாட்டிக்கிட்டையும் சொல்லிட்டா பொம்பளைகளுக்குள்ள கோபம் குறைஞ்சிரும். இன்னைக்கு ராத்திரி முழுக்க இல்லற வாழ்க்கை அனுபவிச்சிடலாம். உன் பிளான் நல்லா தான் இருக்கு, ஆனா நடைமுறைக்கு வரும்போது தான் சொதப்பலாயிடுது. இந்த பிளான் பார், ராத்திரி முழுக்க ஒர்க் அவுட் ஆகும். அப்படிங்கிற பாத்துற கல்பு. கல்பு, நீ என்கிட்ட பேசலாம் கூட பரவாயில்லம்மா. நான் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்ல எனக்கு பர்மிஷன் கொடுக்கணும்மா. மூர்த்தியை கொலை பண்ணது உன் தங்கச்சி புருஷன் வாசுதாம்மா. என்ன சொல்றீங்க? ஆமாம்மா, வாசுதாம்மா மூர்த்தியை கொலை பண்ணா. அந்த கோவத்துல பாஸ்கர் தான் மூர்த்தியை கொண்டுட்டான். பாஸ்கரத்தான் கொலை பண்ணிருப்பாரா? என்னால நம்பவே முடியலங்க. என்ன நீ கட்டின புருஷன் நான் சொல்றேன், என்னைய நம்ப மாட்டேங்கிற? பாஸ்கர் தான் கொண்டுட்டான். என்னங்க, உங்களை தப்பா நினைச்சிட்டேன்ல? இல்ல,
அந்த நேரத்துல உனக்கு சந்தேகம் வந்ததுல ஒன்றும் தப்பு இல்லையே. அவர் தான் கொலை பண்ணாருன்னு எப்படி தெரியும்? என் கண் எதிரில தான்மா அந்த கொலை நடந்தது. நான் எவ்வளவோ தடுத்தேன், வாசு கேட்கல. மூர்த்திய வயித்துல குத்தாதான்னு சொன்னேன். பாஸ்கர் மூர்த்தி வயித்துல முக்குன்னு குத்திட்டான். குத்துனது பத்தாதுன்னு மஞ்ச நைலன் கயிறு எடுத்து அவன் கழுத்தை அப்படியே இறுக்கிட்டான். நான் பார்த்துக்கினே இருந்தேனே தவிர என்னால ஒண்ணுமே பண்ண முடியல. இவ்வளவும் போய் போலீஸ்ல சொன்னா உனக்கு அதுல சம்மந்தம் இருக்குன்னு என்னையும் உள்ள தள்ளிடுவானுங்கம்மா. அதனாலதாம்மா சொல்லல. உஷா, இப்போவா தெரியுதா நான் எவ்வளவு நல்லவண்ணே? எனக்கு தெரியுங்க, உங்களால தனியா எதுவும் செய்ய முடியாதுன்னு. அதனாலதான் ஓடோடி இங்க வந்தேன். இப்ப என் கடமெல்லாம் முடிஞ்சு போச்சு. இங்க ரயில்வே ஸ்டேஷன்ல போய் படுத்து இருந்துட்டு போலீஸ்க்கு என் மேல சந்தேகம் தீர்ந்த உடனே திரும்பி வர்றேன். ஒரு அரை டம்ளர் பச்சை தண்ணி இருக்குமா? தண்ணி எதுக்குங்க, சாப்பாடே போடுறேன் வாங்க. இரு பெட்ஷீட்லாம் உதறி போட்டுறேன். வா ஏ வா. அட வாடியும். வாசு முதல்ல இருந்தே சரியில்லை. எனக்கு அவர் மேலதான் சந்தேகம். உங்க மேல எனக்கு கொஞ்சம் கூட சந்தேகமே இல்ல. வாங்க சாப்பிட போலாம். அப்புறம் சாப்பிடலாட்டா. கல்பனா లవ్ చేశారా? నీ வீட்டுக்காரர் வச்சாரே, எப்படி வச்சாரு? ఎక్కడ పోయినారు? இல்ல வேற விஷயமா எங்கேயோ போயிருந்தாரு, இப்பதான் வந்தாரு. வாசு நைனாகாரு நல்லா இருக்கிறாரா? నా வீட்டுக்காரరా బాగున్నారు. ఇప్పుడుதான் நாங்க ரெண்டு பேரும் ஜாலியா ఒక కొత్త తెలుగు పட பார்த்துட்டு వచ్చాము. அதிர்ஷ்டக்கார கிழவை 24 மணி நேரமும் ஏமே லவ் చేసినారని చెప్తిని. இல்ல ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காருல, அதான் கோலி விளையாட போறீங்களா? இல்ல அதான் லவ். நட்டுக்க ஜாலி. బావా ఎప్పుడు పారు తిండి అది వద్దు, ఇక్కడ చూడు డబ్బు. ஏது இவ்வளவு பணம்? భాస్కర్ இல்ல ఇది. என்ன கண்ணடிக்கிற? கூப்பிட்டானா? లేదు బావా. நல்ல வேலை. ఆ భాస్కరు ఇక్కడ వచ్చారు. அப்ப வாசுவும் வச்சிருப்பானே? ఇద్దరు వచ్చారు. కల్పన కాదు? கல்பனா காது மூக்குன்னு என்னது? కల్పనవే నాను పాకర్తుకు పోయాను. అక్కడ భాస్కర్ ఉన్నారు. పాకెట్ల இருந்து அடிச்சிக்கினு వచ్చాను. ஒரு பொண்ணு. அவனு பொண்ணு. பாஸ்கர் பர்ஸ்ல ஒரு பொண்ணோட படம். ஒருவேளை பொண்டாட்டிக்கு தெரியாம அந்த பொண்ணை வச்சிருக்கானா? இப்பவே போய் விசாரிக்கிறேன். இது அசிங்கமான சமாச்சாரம். நீ பொம்பளை வரக்கூடாது. நான் பொம்பளா? என்ன ஆம்பளா? இத தின்னுக்கிட்டே இரு. இவர் குரங்குக்கு பேணு பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி இன்னும் பேணு கிடைக்கலையா? யோ, வாசல்ல நின்னு மணி அடிச்சுட்டு வர வேண்டியதுதானயா? வாசல்ல நின்னு மணி அடிக்க நான் என்ன நீதி கேட்க வந்த பசுமாடா? என்ன விஷயம்? ரெண்டு பேரும் உட்காந்து பேசிட்டு போலான்னு. கொஞ்சம் தயவு செய்து இங்க இருந்து போய். இது உனக்கே நல்லா இருக்கா? கிளி மாதிரி ஒரு சம்சாரத்தை வச்சுக்கிட்டு குரங்கு மாதிரி ஒரு பொண்ணை பர்ஸ்ல வச்சிருக்கிய. நானா? பின்ன நானா? இந்த பர்ஸ உன் பாக்கெட்ல இருந்து என் சம்சாரம் என்கிட்ட எடுத்து கொண்டாந்து கொடுத்தா. இந்த பர்ஸ் யாருது? அதுக்குள்ள இருக்க பொண்ணு யாரு? அதுவா, இது வாசுவோட பர்ஸ். வாசு என்ன வச்சுக்க சொல்லி கொடுத்தான். வாசுவோடதா? ஆமா, எங்க அப்பா ஒரு பணாத பைய. பர்ஸ பார்த்தா கேட்பான். அதனால நீயே பத்திரமா வச்சுக்கன்னா. உனக்கு சந்தேகம் இருந்தா நீ அவனை போய் கேளு. சும்மா இங்க வராத. பர்ஸ இவன் வச்சிருக்கான். இதுக்குள்ள இருக்க பொண்ணு யாரு வச்சிருக்கா? இது தெரியாம இங்க இருந்து நான் போகவே மாட்டேன். ஐயா, ரொம்ப நாள் கழிச்சு உள்ள வந்து இப்பதான் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கேன். பாசு 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 பாசு, என்ன அறிவு இருக்கா? அறிவு இருந்தா உள்ள வருவனா? நான் வந்துட்டு இல்ல. என்ன இப்போ? இந்த பர்ஸ பத்தி விளக்கம் கேட்கணும். பெரிய திருக்குறள், இதுக்கு ஒரு விளக்கம். என்ன பர்ஸ், என்ன விளக்கம்? பாஸ்கர்ட்ட இந்த பர்ஸ் ஒன்னதான்னு உன் புள்ள இதுன்னா வீட்டை விட்டு ஓடி போய் ரொம்ப நாள் ஆச்சு. இப்பதான் வந்திருக்கேன். பர்ஸுக்குள்ள ஒரு பொண்ணுடைய போட்டோ இருக்கு. பொண்டாட்டிக்கு தெரியாம இந்த பொண்ணை செட்டப் பண்ணிட்டியா? என்னதான் நீ எனக்கு அப்பாவா இருந்தாலும் உன் புத்தி எனக்கு அப்படியே இருக்கும். என்ன பர்ஸ்? எதுவா இருந்தாலும் காலைல பாத்துக்கலாம். நல்ல மூட்ல இருக்க, டிஸ்டர்ப் பண்ணாத. போறியா? அப்புறம் என்ன ஒரு முக்கியமான விஷயம். என்ன? கூடிய சீக்கிரம் நீ அண்ணனாக போற. புரியலையே. புரியலையா? உன் சித்தி முழுகாம இருக்க. ஐயா கல்பே, நான் ஒண்ணு பண்றேனே. ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். ஹலோ, போலீஸ் ஸ்டேஷனா? யாரு? இன்ஸ்பெக்டரா? நான் கல்பனா பேசுறேன். எங்க மூர்த்தி தன்னை கொலை பண்ணது வாசுதானா? ஆமா, எங்க வீட்டுக்காரர் சொன்னாரு. வாசு இப்ப இங்கதான் இருக்காரு. நீங்க உடனே வந்தீங்கன்னா அவரை பிடிச்சிடலாம். அப்படியா?
நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டு அவங்கள தேடி திருவள்ளூர் போலான்னு இருந்தேன். அவனுக்கு அங்க இருக்கானுங்களா? இப்பவே வரேன். மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்தவர். அப்பாடா, இப்பதான் நான் நிம்மதியா இருக்கேன். என்னம்மா ரொம்ப சந்தோஷமா இருக்கிற? நான் வந்துட்டேன்னு தானே? அது இல்லைங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல நடக்க போற கூத்த நினைச்சு சிரிச்சேன். அதான் நீங்க சொன்னீங்கல்ல, வாசுதான் மூர்த்தியை தன்னை கொலை பண்ணாருன்னு. அதான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டேன். இன்ஸ்பெக்டர் ஜீப்ல கிளம்பி வந்துட்டு இருக்காரு. பாவம் வாசு. நல்லா மாட்டிக்கிட்டாரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல போலீஸ்ல தள்ளி போயிட போறாங்க. அடி பாவி, பைத்தியம், முண்டா, மரமண்ட, உனக்கு அறிவு இருக்கா? உனக்கு மூளை இருக்கா? காரியத்தையே கெடுத்துட்டியாடி. போன் பண்றதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட கூடாதா? இனிமே நான் இங்க எப்படி இருப்பேன்? பார்த்து மாட்டோம். சகல சகல, என்ன பார்ட்டி? என் பொண்டாட்டி போலீஸுக்கு போன் பண்ணி நம்ம 2 பேரும் இங்க இருக்கிறத சொல்லிட்டா. ஐயோ, இப்ப என்ன பண்றது? கிளம்பு. நில்லுங்க, நீங்க எங்க போறீங்க? அவர் தானே கொலை பண்ணாரு, நீங்க போறீங்க? நீங்க ஓடுறீங்க. அவர் தானே கொலை பண்ணாரு. இல்ல, ஓம் புருஷன் தான் கொலை பண்ணாரு. இல்ல, ஓம் புருஷன் தான் கொலை பண்ணாரு. ஓம் புருஷன் தான் கொலை பண்ணாரு. ஓம் புருஷன் தான் கொலை பண்ணாரு. அதான் ஓம் புருஷன் தான் கொலை பண்ணாரு. சும்மா பேசாம உங்க தான் கொலை பண்ணாரு. போய் அந்த பசங்களை கையை கட்டி இழுத்துவாங்க. போங்க. சார், அந்த பல்லாவரம் பரமசிவம் கொலையை நீங்க தானே பிடிச்சது? அது இன்ஸ்பெக்டர் ஜெயராம் பிடிச்சாரு. தாம்பரம் தங்கராஜ் கொலை? அது கான்ஸ்டபிள் கந்தசாமி பிடிச்சாரு. பேங்க் கொள்ளை? அது சூப்பரண்ட் சுப்ராயம் பிடிச்சாரு. அப்ப நீங்க எதையுமே பிடிக்கலையா? இப்ப எதையாவது பிடிங்க. ஏன் சார், அந்த 2 பேரும் கொள்ளை பக்கம் இருப்பாங்களோ? அப்படியா? எதையுமே நாங்க தான் சொல்லி கொடுக்க வேண்டியிருக்கு. நீங்களே கண்டுபிடிக்க மாட்டீங்களா? வாங்க. ஓம் புருஷன் கொலை பண்ணாரு. ஓம் புருஷன் தான் கொலை பண்ணாரு. என் வீட்டுக்காரங்க எல்லாம் சொல்லிட்டாரு. ஓம் புருஷன் தான் கொலை பண்ணாரு. அவனுக்கு மேல இருக்காங்களையா? இல்ல, அங்க போய் தேடுங்கயா. என்னையா, என்னாச்சு சார், அந்த எந்திரியா, நீ வேற. அந்த கொலகார பசங்க எங்க 2 பேரையும் தண்ணி தொட்டில அமுக்கி போட்டுட்டு எங்க ட்ரெஸ் அவங்க 2 பேரும் போட்டு போயிட்டாங்க சார். ஈரமா போயிட்டு ஈரமா வந்திருக்கியா? இந்த ஜென்மத்துல எனக்கு ப்ரமோஷன் இல்ல. சார் சார், சாப்பிட்டு போயிடலாமா? வாயா. இந்த குழப்பத்துக்கெல்லாம் காரணம் உன் பொண்டாட்டி தான். ஆமா, இந்த பர்சனும் என் பர்சனும் எங்க அப்பா சொன்னியாமே, என்ன அது? சகல, அந்த மூர்த்தி கொலை நடந்த இடத்துல இந்த பர்ஸ் கடந்தது. அதை எடுத்து பாக்கெட்ல வச்சிருந்தேன். அப்புறம் அதை பத்தி கவனிக்கவே எல்லாம் மறந்துட்டேன். நேத்து தான் இந்த பேண்ட்டை எடுத்து போட்டா உன் சித்தி லூட்டு கொடுத்துட்டா. இருந்தாலும் உன் சித்திக்கு இவ்வளவு திட்டம் இருக்க கூடாது. ஆமா, என்ன அது? மழையும் வராம இருக்கு, வெயிலும் அடிக்குது. காக்காய்க்கு நரிக்கும் கல்யாணம் போல் இருக்கு. சரக்கு அடிச்சிட்டு போறேன் சார். ஏன் உனக்கு இப்படி என்ன மன்னிச்சிருங்க சார். நான் புள்ள குட்டிக்கான சார். நிமிந்து மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டேன் சார். அடுத்த தடவை இதே மாதிரி தப்பு பண்ண என்ன பார்த்து தான் பணம் கொடுக்குறேன். நான் எப்பவும் அப்டில் தான் இருப்பேன். சாராய கேஸுக்கெல்லாம் நான் தான் இன்சார்ஜ். சரி சார். ஓடு. பாட்டி, கை வை. நான் வைக்க மாட்டேன். போட்டோவில் தானே வைக்க சொல்றாங்க. போட்டோ இல்லையா? சரி. கவனி. கவனிச்சிட்டியா? ஆமா, நம்ம குடும்பத்து மோதிரம் இவ கையில எப்படி வந்துச்சு? அதேதான் நானும் கேக்குறேன். இதே மாதிரி மோதிரம் தான் என் கையில இருக்கு, உன் கையில இருக்கு. மூர்த்தி கையிலே நம்ம மாமனார் போட்டிருந்தாரு. இது மூர்த்தியோட மோதிரம் தான். அதனாலதான் சொல்றேன், இந்த பொண்ணுக்கும் மூர்த்திக்கும் ஏதோ கனெக்ஷன் இருக்கு. சுகவனமா அந்த பொண்ணோட பழகி இருக்கான். மூர்த்தியும் அந்த பொண்ணோட பழகி இருக்கான். 1/2 இருந்திருக்கானுங்க. அது எப்படி முடியும்? அது முடியாதாலதான் சுகவனம் மூர்த்தியை கொன்னுட்டாங்கிறேன். ரூட்டு கடிச்சிடுச்சு.